சொன்னபடி உண்மையான கர்த்தருடைய தாசன் ராபர்ட் ராய் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அவர் ஆராதனை நடத்துவது, அவர் பாடுவது. ஃபர்ஸ்ட் அவர் தனியா ஒரு பாட்டு பாட்டார். நீரின் சொந்தம் காங்கிரிகேஷன் கதறி கதறி அழுது. ஒரு நல்ல பிரசன்ஸ் பசுத்தாவில நிறைந்து தேவ மனுஷன் கண்ணீரோடு இந்த பாடலை பாடினாரு. தேவ மகிமை இருந்துச்சு. அம்பத்தூர்ல டேவிட் ஷோய்டர் உண்மையான கர்த்தருடைய தாசன் பேசும்போது இவர் ஆராதனை நடத்தினார். அதற்கு முன்னாடி ஹோல் கிரவுண்ட் வெளியில சொல்றாரு, ஆனா என்னால் நிக்க முடியல பாருங்க. இந்த பாட்டு இன்னொரு நான் ஃபாதர் பெட்மன்ஸ் பாட்டு கண்ணீரோ என்ன போராட்டம் அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆராதனை இந்த காலத்துல பார்க்க முடியல. கூட்டுக்குமா இருக்குது. இவங்கெல்லாம் அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தரிகள். ஏராளமானவங்க ஏற்படாலும் இவங்கெல்லாம் அந்த காலத்துல நல்ல பரிசுத்தவான்களோடு கூட வளர்க்கப்பட்டவர்கள், நல்ல தேவ மனிதர்களோடு ஐக்கியப்பட்டவர்கள், ஜெப வீரர்கள், ஆராதனை வீரர்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்ம சபைக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அவரை கொண்டு வந்திருக்கார். கைகளை தலையில சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய அன்பின் அழைப்பிற்கு இறங்கி நம்முடைய மத்தியில வந்திருக்கிறதான மரியாதைக்குரிய கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்களை உலகம் முழுவதும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துகிறார். பல ஆயிரங்களுக்கு அவரை பயன்படுத்துகிறார். நம்முடைய சபைக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். எல்லாம் இரண்டு கைகளை தட்டி இந்த கர்த்தருடைய தாசன் அவரை எல்லா கைகளை தட்டி சந்தோஷம். கைகளை தட்டி ஆண்டுகளுக்கு மாத்திரம் அவருக்கு மாத்திரம் நல்ல கைகள் நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தம்முடைய உயிர்த்தலின் மகமையோடு இந்த நாளிலே இந்த ராத்திரி நம் நடுவே வந்திருக்கிறார். கையில தட்டி நன்றி செலுத்துகிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறை அவரை கட்டுக்காக முடியவில்லை. நாம் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே உயிரோடு கையில தட்டி வாயிலை கலந்து சமைத்து உயர்த்தி அந்நிய வாசலை பேசி இலைவாக ஒரு சந்தன இலைவாக கோஷேக்கார யாத்திர இலைவாக சென்று யாத்திரை நமக்கு சந்தன யாத்திரை அன்றுவே இந்த குறித்தது இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உன்னிடத்தில் ஒரு பலன் இறங்கி வருவதாக, உன்னிடத்தில் ஒரு பலன் இறங்கி வரட்டும். உன்னிடத்தில் ஒரு பலன் தந்தை என்று போட்டப்பட்டிருந்தார். மகாத்மா காந்தி, இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாரும் மறைந்து போனார்கள். அப்படி கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா கல்லறையும் ஒரு வாசனை இருக்கும். அவங்க பிறந்த தேதி, அவங்க மரிச்ச தேதி. ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில ஒரு வாசனை எழுதி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். He is not here, but he has risen up. He is not here, but he has risen up. அவர் இங்கே இல்லை. கைகளை தட்டி அவருக்கு கைகளை தட்டி yes praise him. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கைகளை தட்டி ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இந்த
இறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் வல்ல பிதாவின் செயலிலுமே. எல்லாம் சேர்ந்து நம்முடைய கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி
நிலைமையிலே அழுது கொண்ட இந்த ஐயா இந்த தோட்டக்காரர் ஹல்லேலூயா என்று நினைத்து அவரை வைத்த இடம் ஹல்லேலூயா தெரியவில்லை என்கிற நிலைமையிலே அந்த அம்மா அழுது கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து பயப்படாதே அழாதே என்று சொன்ன கர்த்தர் ஹல்லேலூயா அழாதே என்று சொன்ன ஒரு தேவன் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய நிலைமையிலே நம்முடைய சூழ்நிலையிலே ஒரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையிலே ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே பயப்படாதே கைகளை தட்டி நம்பி சொல்லுங்கள் பயப்படாதே பயப்படாதே ஆமே 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 பயப்படாதே சூழ்நிலையை பயப்படாதே ஆமே ஆமே அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவார் என்று சொன்னது போல ஹல்லேலூயா வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் எல்லாமே ஏற்கனவே ஹல்லேலூயா ஆண்டவர் எழுதி வைத்தது ஹல்லேலூயா வேத வாக்கியங்களை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றினார். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமே 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 ஆமே. இந்த நாட்கள் நம்மை பார்த்தவர் சொல்கிறது அழ வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களோடு கூட உண்டு அவருடைய உயிர்த்தலின் வல்லமை சத்துரு என்னென்னமோ தடையை போட்டு பார்த்தான் வெள்ளிக்கிழமை வந்த பொழுது ஹல்லேலூயா பிசாசம் கூட்டமும் நினைச்சாங்க ஆஹா இயேசு முடிஞ்சாலே அவருடைய அற்புதமும் முடிஞ்சிச்சு அவருடைய அடையாளங்கள் அவருடைய பிரசங்கங்கள் ஹல்லேலூயா எல்லாத்துக்கும் அவருடைய சகாப்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று ஆனா அவனுக்கு அவங்க கூட்டத்திற்கு ஒண்ணு தெரியல வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்கும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று பதில் ஹல்லேலூயா வெள்ளிக்கிழமை என்று ஒன்று இருக்கும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று வருகிறது. If there is a Friday, there is a Sunday coming. There is a Sunday coming. வெள்ளிக்கிழமை என்று ஒன்று இருக்கும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. அவர் தாம் சொன்னபடி கைகளை தட்டி ரெண்டு கரங்களை தட்டி கல்ல புரட்டி போட்டாங்க முத்திரை போட்டாங்க but nothing could stop Jesus கிறிஸ்துவை இயேசுவை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கையை உயர்த்தி வராமல் சொல்லுங்க ரெண்டு கைகளை தட்டி அவர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாதை போய் சொல்றாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்றது பாஸ்டர் கிடையாது. பேதுரு இருந்தார், மற்ற சீஷர்கள் இருந்தார்கள், மத்தேயு அந்திரேயா படித்தவர்கள் இருந்தார்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை முதலில் சுமந்து சென்றது யார் தெரியுமா? ஒரு பெண்மணி. கைகள் வேண்டிய கைகள் ஆமென் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். நம்மலாம் சும்மா இருக்கோம். அந்த அம்மா தான் போய் முதல்ல சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. She was the first evangelist. முதல் சுவிசேஷகி. Hallelujah. போய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று எல்லாருக்கும் சொன்னது. ஆமென் ஆமென் ஆமென். என்னுடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பெண்களை எழுத வேண்டும். ஆமென். நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சமுதாயம் நிறைய man-made rules மனித சட்டங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றார் மாம்சமான யாவர் மீதும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லுவார். அந்த ஆண்டவர் சரி பெண்களும் சரி. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் சொல்லி சீஷர்கள் நம்பாம போனாங்க. நிறைய பேர் நம்பல. தோமா அதுக்கு மேல அவர் நம்பவே இல்லை. அவர் எங்கே வெளியே போயிட்டு இருந்தார். சீஷர்கள் சொன்னாங்க அவர் உயிரோடு எழுந்தார். நம்பல. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்து போயிருந்தார் நான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட
ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருந்தேன். எல்லாவற்றுக்காகவும் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்புவேன். மனுஷ வார்த்தை, ராபர்ட் ராய் வார்த்தை பொய்யா போகும், ஆனா இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. மனுஷன் பேசுறது பொய்யா போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற தீர்க்க தரிசனமாக அள்ளி விடுறாங்க. இன்னைக்கு நிறைய யாராவது கொரோனா பத்தி சொன்னாங்க, ஒரு ஆளும் சொல்லல. 2019 துவங்கும் போது வருஷம் செழிப்பா இருக்கும், இந்த வருஷம் உங்களுக்கு சாவே இல்லை, உங்க இந்த வருஷம் முழுவதும் பயங்கரமா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்லதுதான். தேவன் சொல்லாதது சொன்னோம்னா இப்படிதான் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பார்த்தா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஒரு சர்க்குலர் பார்த்தோம்னாங்க, காலையில எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் சபைகளை மூடுகிறாங்க. ஒரு லாக்டவுன் பயமுறுத்துவதற்காக அல்ல. ஆண்டவர் சீக்கிரம் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். கைவிடக்கு ஹல்லேலூயா. எத்தனை வேக்சின் வந்தாலும், என்ன வந்தாலும், எத்தனை மருந்து இருந்தாலும் உன்னதத்திலிருந்து ஹல்லேலூயா அவருடைய நிறுத்தங்கள் வந்தாலை மாத்திரமே இந்த மாதிரி நிறுத்த முடியும். I believe we are in the last days. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள். ஆமென். நம்ம இப்பதான் பாடணும். எக்காலம் தொழிக்கும் போது நம்ம எல்லாரும் எங்க போய் சேரணும்? எல்லாரும் எங்க போய் சேரணும்? சத்தமா சொல்லுங்க. மகிமையில அவரிடத்திலே போய் சேரணும். இந்த உலகத்துல எதை இழந்து போனாலும் அவரை மாத்திரம், அந்த இடத்தை மாத்திரம் நான் இழந்து போகக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் என்னை ஆலயத்தில் வச்சிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் என்னை ஆலயத்தில் நாட்டி இருக்கிறார். நம்ம வளர்ந்துதான் கைகளை நாட்டி எல்லாத்தையும் நான் உங்களை நம்புவேன். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. கண்களை மூடி நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ரட்சகரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்வை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்வை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன் இயேசு. கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்புவேன் இயேசு, நம்புவேன்
உண்டாகும். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். உங்க உள்ளத்துல ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். கைகளை உயர்த்தி முடிஞ்சா சொல்வோம் நம்புவேன் இயேசு. அந்த ஜனங்களை போல நாங்கள் இல்லை. அவரை நாங்கள் நம்புவதற்கு அவர்தான் மேசியா, அவர்தான் எங்களுக்கு வாழ்வு. ஹல்லேலூயா. மரித்து உயிரோடு கூட எழும்பின ரட்சகர், உயிரோடு கூட எழும்பின ரட்சகர் அவர் எங்கள் நடுவே உண்டு. நம்முடைய உயிர்த்தெழுதல் மரணத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். இந்த ஓட்டங்களை நீ தனிமையிலே அல்ல, என் ஓட்டத்தில் நான் தனிமையில் இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. வலது கை உயர்த்தி சொல்லலாம். என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்து தகவல் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் தான் அவர், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து 12வது அதிகாரம் ஆதியாகமத்தில் அந்த ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கல. நீ இப்படி இருப்ப, இங்க இருப்ப, இப்படி வாழ்வ, உனக்கு இப்படி நடக்கும். God never gives the blueprint in our hands. ஹல்லேலூயா. blueprint ஆண்டவர் கொடுத்து அனுப்பல. ஆண்டவர் சொன்னார், நீ போ, மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்வேன். அப்படிதாங்க இந்த ஓட்டத்தில் ஹல்லேலூயா அவரை நம்பி ஓடும் பொழுது எந்த மனுஷன்கிட்டையும் நம்ம கையேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பி ஓடும் பொழுது எந்த மனுஷ உதவியும் நாட வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்க்கையில இதை அனுபவிக்கிறதுனால நான் சொல்றேன். ஆமென். அவரை நம்பி போகும் பொழுது யாரையும் கையேற்றி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், 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 ஆமென். சொன்னதை செய்யும் தகப்பன். எதை சொன்னார்? வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சொன்னதை செய்யும் தகப்பன் அவர். சொன்னதை செய்யும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்தி. நம்புவேன் இறுதி வரை.
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த யாக்கோபு தகப்பனையும் அண்ணனையும் ஏமாத்தி அவன் நினைச்சா குறுக்கு வழியா சம்பாதிச்சிருந்தான். நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம் குறுக்கு வழியில சீக்கிரம் மேல வந்து ஒரு நாள் அது நடக்காது. அவன் வேத சொல்றது ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிறார். It never comes easy. ஈஸியா வரணும், அது ஒரு நாள் நடக்காது. அதற்குரிய தியாகம், அதற்குரிய பாதை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவன் நினைச்சா அண்ணனையும் அப்பாவை ஏமாத்திட்டோம், நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக் கொடுக்கிறான். அவன் நினைச்சா சீக்கிரமா நம்ம மேல வந்துருவோம். ஆனா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, யாக்கோபே நீ இறந்துனா நீ செத்து போயிடுவேன், உன் அண்ணன் உன்னை கொண்டு போட்டுருவான், சீக்கிரமா நீ தப்பி போடு. இப்போ இந்த யாக்கோபு அவன் கணக்கே தப்பா மாறிடுச்சு. ஓட ஆரம்பிக்கிறான், வனாந்தரத்துல ஓடுறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். நான் ஜேக்கப்ஸ் ஆனர் ரன், ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஒரு ராத்திரி கல்லை எடுத்து வைத்து வனாந்தரத்திலே படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி பூமியையும் வானத்தையும் இணைக்கிற ஒரு ஏணி. அதுதான் ஒரு சந்திப்பு என்று நாம் சொல்லுகிறோம். என்கவுண்டர். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமஸ்குவுக்கு போகிறதான வழியிலே இன்னும் கொஞ்ச தூரம் போன தமஸ்குவுக்கு போயிருவான் இந்த சவுல். கொஞ்ச தூரம் போன தமஸ்கு பக்கத்துல வந்தாச்சு. எல்லாரும் இங்க கவனிங்க, பக்கத்துல வந்தாச்சு. சபைகளை அடித்து நொறுக்கும்படியாய், கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்கும்படியாய் முத்திரை வாங்கிக் கொண்டு, நிருபங்களை வாங்கிக் கொண்டு இந்த சவுல் ஒரு மிஷனோடு போகிறான். போகிற வழியிலே ஒரு குறுக்கிலே ஒரு சந்திப்பு நடக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. There was an encounter. ஒரு வெளிச்சம் அவனை தொடுகிறது. யாரும் கேட்கிறான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? உடனே இந்த சவுல் சொன்னாரு, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு பேசினாரு, நீ தமஸ்குவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். ஆமென். Saul did not miss the mission. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சந்திப்பை இழந்து போயிருந்தான். ஆனா இந்த சவுல் இழந்து போகவில்லை. அதனாலே ஹல்லேலூயா, கீழ்ப்படிந்ததினாலே அங்கே போகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். 17ஆவது வசனத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார். அடுத்த வசனத்தில் அபிஷேகம் பெறுகிறார். 20ஆவது வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவர் தாமதியாமல் போய் கிறிஸ்து தேவகுமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஈஸ்டர் திருநாளிலே, இந்த ஈஸ்டர் நாளிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் பெரிய ஒரு கட்டளை, பெரிய ஒரு வேலை. எல்லாம் நினைக்கலாம் ஈஸ்டர் நாள் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடும், எல்லாமே நல்லது. ஆனா நான் ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு சொல்லிட்டு நான் கடந்து போக போறேன். ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். 9 மணிக்குள்ள கூட்ட முடியும். நான் 6:45 நான் வந்துட்டேன். ஆமென். 6:40 I was here. ஆமென், ஆமென். சரியான நேரத்தில் கூட்ட முடியும். ஒரே ஒரு காரியத்தை, இந்த ஈஸ்டர் நாளுக்கு முக்கியத்துவம், அதை நான் உங்கள் நடுவே சொல்லி நான் கடந்து போகிறேன். அடுத்த ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்போ இந்த யாக்கோபு அந்த சொப்பனத்தை பார்க்கிறான். தேவதூதர்கள் அந்த ஏரியில ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று கையை உயர்த்தி ஆமென்
என் சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார். என் குடும்பத்தின் மேலாக கர்த்தர் இருக்கிறார். நான் ஊழியத்தில் போய் கொண்டிருக்கிற பாடுகளுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார். நம்பரோட கை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து, உங்க சேர்ல அப்படியே உட்கார்ந்து ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா உட்கார்ந்து வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இந்த சூழ்நிலையில நீர் இருக்கிறீங்க. நாங்கள் மறந்து போகக்கூடாது. அநேக நேரத்தில் many times we forget that. நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் எல்லா நிலைமைகளுக்கு மேலாக, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே ஒருவேளை நீ என்னை மறந்துட்டு ஓடலாம், நீ ஏமாத்திட்டு ஓடலாம், ஆனா நான் தகப்பனாகிய ஈசாக்கு உடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் தந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக, உடன்படிக்கை நிமித்தமாக, கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, உடன்படிக்கை நிமித்தமாக ஹல்லேலூயா நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை. என்பிஏ சபையே நான் உங்களை கைவிடுவது இல்லை. அருமையான விசுவாசியே, அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள், என்றைக்கு இந்த பாடு மறையும், என்றைக்கு என் வாழ்க்கை மாறும் என்கிற கலக்கத்தோடு நம்பிக்கையற்ற நிலைமையில ஒருவேளை இந்த ராத்திரி அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நெகேமியா அலங்கத்தை கட்டப்படுது, சங்கலா தொபியா எக்ஸல் எழுதி சொன்னாங்க, எப்படி நீ கட்டுறன்னு பார்த்தது, இது எப்படி நடக்கும்னு பார்த்தது. உங்களுக்கு விரோதமா பலர் எழுப்பி இருக்கிறார். அவை இந்த ஊழியத்துல நான் போட்டி போடுவதற்காக நான் வரல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் எவரோடு போட்டி போடுவதற்காக நான் வரல. ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் வந்திருப்பது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. கைகளை உயர்த்தி ஆமென், கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென். என் அண்ணன் பெருசா, நான் பெருசா, அதற்காக நான் வரல. அப்படி நினைச்சு வந்தா யாக்கோபு ஏமாற்றப்பட்டான். அண்ணனை ஏமாத்தேன்னு நினைச்சான், அப்பாவையும் ஏமாத்திட்டேன்னு நினைச்சான். ஓடுறான், உட்கார்ந்து சாப்பிடலாம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். நம்ம நினைக்கிற மாதிரி சில நேரத்தில் எல்லாமே நடக்காதுங்க. ஆனா ஒன்று நிச்சயம், அவர் என்ன குறித்து எதை எழுதி வச்சிருக்கிறாரோ அதை எந்த சக்தியும் எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது. நம்ம மனதில் கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஊழியத்தை குறித்து, இந்த சபையை குறித்து தேவன் எதை எழுதி வச்சிருக்கிறாரோ எவரும் அதை மாற்ற முடியாது. யாரும் அதற்கு தடை கற்களை போட முடியாது, தடையே கொண்டு வர முடியாது. நம்ம மனதில் கையை உயர்த்தி ஆமென், 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 ஆமென். கர்த்தர் அதற்கு மேலாக ஆண்டவர் சொன்னார், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் பரவட்டும், இந்த ஊழியம் பெருகட்டும். ஹல்லேலூயா. திரளான ஆத்துமாக்கள் இனி வரப்போகிறதான நாட்களில் சேர்க்கப்படுவார்கள். கைகளை கட்டி சேர்க்கப்படுவார்கள், சேர்க்கப்படுவார்கள். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் தூளை போல ஒரு சந்ததி பெருகும். எத்தனை பேருக்கு ஆசை எங்க சபை பெருகணும்? இந்த 4 சுவருக்கு வெளியே இன்னும் கோடி கோடி ஜனங்கள் அவருடைய நாமத்தை அறியாமல் இருக்கிறார். அவர்கள் உள்ள மந்தைக்குள்ள வரணும். அந்த வாஞ்சையோடு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமா இந்த இடத்திலிருந்து நம்ம போகணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேசணும் நான் வந்தேன், நோட்ஸ் வச்சிருக்கிறேன், ஹல்லேலூயா, பவர் பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல வரும்பொழுது ஆண்டவர் இடைப்பட்ட காரியம் ஒரே ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை தட்டிவிட்டு ஆண்டவருக்காய் அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த உயிர்த்தலின் வல்லமையை வருஷா வருஷம் பாடி சடங்காச்சாரமான சபையா இல்ல, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபையா. ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன அப்படின்னா, ஆத்துமாக்கள், அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள்
ஃபாதர் பாடினார்ல, தெய்வமே தாருவே ஆத்ம அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்து அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி தினம் ஓடி ஓடி கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு நோக்கம்தான், அந்த ஒரு நோக்கம்தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாளில நியாயாசனத்துல இன்னைக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா, இன்னைக்கு மத்தியானத்துல ஒரு டாக்டர் கூட பேசிட்டு இருந்தேன், யூகேல லண்டன்ல மிக நெருங்கிய நண்பர். அவங்க பெரிய ஒரு மருத்துவர், பல ஆயிரக்கணக்கான கோவிட் கேசஸை ஹேண்டில் பண்ணவங்க. அவர் சொன்ன ஒரு காரியம், யூகேல லாக்டவுன் 1 வருஷத்துக்கு மேல இருக்குது, ஆலயங்கள் திறக்கப்படல. 2வது வேவ் முடிய போது இந்த மாசம் ஓபன் பண்றாங்க. அடுத்த 3வது வேவ் அந்த அலைக்காக எதிர்பார்க்கிறாங்க. என்ன மறுபடியும் பயப்படுத்துறீங்களே, இப்படி தெரிஞ்சிருந்தா அவரை கொண்டிருக்கவே மாட்டோமே, ஏதோ இயேசு உயிர்த்தெழுந்தார், அப்படி செய்வார் இப்படி செய்வார் அதை சொல்ல கூப்பிட்டா நான் யாரையும் பயப்படுத்துவதற்காக சொல்லலை. ஆமென். we need to be prepared. ஆமென். நடக்கிறார் சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச் பாஸ்டர் கூட, தமிழ்நாடு தான், பெங்களூர்ல உள்ள ஒரு பாஸ்டர் தான், ஊழியக்காரர் தான். அவர் ஒரு மருத்துவரா லண்டன்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார், சபையும் இருக்குது. அவர் சொன்னாரு, நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போகும்பொழுது தனியா போகக்கூடாது, ஒரு கூட்டத்தை நான் கூட்டிட்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க தெரியுமா? தனியா இல்லை, தனியா கிடையாது, அங்க கூட்டிட்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். அந்த நியாயாசனத்துல போய் நிற்கும் பொழுது ஒரு சத்தம் உங்களுடைய என்னுடைய காதுகள் கேட்கணும். என்ன சத்தம் தெரியுங்களா? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டீர்கள். பாஸ்டர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா நான் வந்த உடனே சொன்னேன், அன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படியே இடமா எனக்கெல்லாம் தலையில முடியெல்லாம் போயிடுச்சு. அப்ப எனக்கு முடியிருச்சுல பாஸ்டர், இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. இப்போ போயிடுச்சு எல்லாம். அவன் இப்பதான் சில ஆட்களுக்கு சிரிப்பே வந்தது. அன்னைக்கு இருந்த மாதிரியே அதே தரிசனத்தோடு, அதே நாகத்தோடு, அதே வாஞ்சியோடு. Thank God for people like him. Hallelujah. அப்படிப்பட்ட வாஞ்சியோட ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு சொல்றோம். என்னுடைய ஜெபம் எல்லாம் அவன் இந்த சபையிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழுப்பணும். அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீ வைத்திருக்கிற பொருசனையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற சந்ததி. ஆனா பரிதாபம், இன்னைக்குள்ள சந்ததி நிறைய எழுதுறாங்க. எல்லாம் கேட்டா ஃபேமஸ் ஆகணும், பிரபலம் ஆகணும், உலகெல்லாம் போகணும், யூடியூப்ல மில்லியன் வியூஸ் ஆகணும், அதெல்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். அது பரலோகத்திற்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். டேவிட் ஸ்டூட் அமெரிக்க தேசத்துக்கு போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனார். 17 வருஷம் அவர் கூட இருந்தேன். ராபர்ட், don't try to be famous, but try to be faithful. நீ பிரபலமாக இருப்பாங்க, ஆனா உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இரு. இன்னைக்கும் அது என் காதல என்னைக்கும் அதை கேட்டுட்டு இருக்குதுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டீர்கள், உண்மையாய் ஓடுவீரே. நான் உங்களுக்கு சொன்னேன், முதல் சுவிசேஷகி எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க. But God shows a woman. ஆண்டவர் ஒரு பெண்மணியை தான் தெரிந்து கொண்டார். அவன் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை எழுப்புவார். கையை உயர்த்தி தைரியமா ஆமென் சொல்லுங்க. It is very biblical. Hallelujah. Hallelujah. இயேசுவோடு கூட அநேக பெண் சீஷர்கள் இருந்தாங்க. ஆமென். Very biblical. Hallelujah. Hallelujah. ஆமென். ஆமென். எல்லாரும்
கையை உயர்த்தி கண்களை மூடி சொல்லலாமா? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை கேட்கிறேன், உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை கேட்கிறேன், உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவர். அப்பா, நீங்க தான் இந்த சபையை அழைச்சீங்க, நீங்க தான் எங்க போதகரை அழைச்சீங்க, நீங்க தான் எங்க ஊழியத்தை கொடுத்தீங்க, நீங்க தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எந்தனை நிந்தைகள், எந்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எந்தனை நிந்தைகள், எந்தனை என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். அப்பா, உத்தம ஊழியன் என்று நீ சொல்லுகிறேன். சரி, ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் நாங்க பிரபலியமா இல்லாம இருக்கலாம், நாங்க விரும்பின பிரகாரம் காரியங்கள் ஊழியர்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா இயேசு கெத்செமனே தோட்டத்திலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொண்டுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தமல்ல உம் சித்தம் அருகிறேன். என் சித்தமல்ல உம் சித்தம் அருகிறேன். Not my will, but yours be done, Lord. Not my will, but yours be done. என் சித்தம் இல்லப்பா, நீங்க என்ன குறிச்சு என்ன எழுதி வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கட்டும். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுது அப்படின்னா பொதுவா என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு வெள்ளத்தாள்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வெள்ளத்தாள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நான் இப்படி இருக்கணும், இப்படி ஊழியம் செய்யணும், இப்படி மாறணும், இந்த ஆளா இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய கனவுகள், தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த வெள்ளத்தாளை ஆண்டவர் கையில கொடுத்து, ஆண்டவரே நீங்க இதை சாங்ஷன் பண்ணுங்க, நான் இங்க இருப்பேன், நான் இப்படி செய்ய விரும்புறேன், இதை நீங்க சாங்ஷன் பண்ணுங்க. ஒரு கையெழுத்து ஒரு சாங்ஷன் அப்படின்னா, சாங்ஷன் என்ன சொல்லுங்க தமிழ்ல? அங்கீகாரம். நீங்க அங்கீகாரம் செய்யுங்கப்பா, கீழே சைன் போட்டாதான் அது வேலைக்கு ஆகல. உண்மைதானே? எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கீழே சைன் போட்டாதான் இல்ல, அப்படிதான் மாஸ்டர், முத்திரை போட்டாதான் அது வேலை, அது செல்லும். இல்லைன்னா என்ன ஆகும்? செல்லாது. இல்ல அப்படிதானே? உண்மைதானே? அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சைன் போடுங்க. ஆனா தேவ சித்தம் செய்வதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், தேவ சித்தம் செய்வதுன்னா என்ன தெரியுமா? ஒரு வெள்ளத்தாளை எடுத்து கீழே நான் சைன் போட்டு அந்த வெள்ளத்தாளை வெத்து பேப்பர அவர் கையில கொடுத்துட்டு என்ன குறிச்சு, என் மனைவியை குறிச்சு, என் பிள்ளைகளை குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, என் சபையை குறித்து, எங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிரப்பிக் கொள்ளுங்கப்பா. நீங்க துவக்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்ற வரைக்கும் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அதுதான். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறதான தேவ மனிதர்கள். ஆமென். இன்னைக்கு உள்ள சந்ததி எல்லாம்
பணத்துக்கு பின்னாடி, ஃபேமஸ் பின்னாடி, நான் ஃபேமஸ் ஆகணும், பிரபலியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் கூடவே இருந்தவன் தான் இந்த யூதாஸ். Judas stayed with us, with Jesus. இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டவன், லாசரு உயிரோடு எழும்புவதை பார்த்தவன். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைஞ்சு போது தண்ணீரை இயேசு திராட்சரசமா மாத்தின அந்த அற்புதத்தை கண்டவன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஷிக்கப்பட்டது. He saw even that. எல்லா அற்புதத்தையும் பார்த்தவன். தரித்தா குமி எழுந்திரு என்று சொன்ன பொழுது அந்த சிறு பெண் எழுந்தாலே அதையும் பார்த்தவன். ஹalleluya. 38 வருஷமாய் குளத்து பக்கத்திலே ஹalleluya இருந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று Jesus spoke. வல்லமை புறப்பட்டு சென்றதே. ஹalleluya. அந்த அற்புதத்தையும் பார்த்தவன். எல்லாவற்றையும் பார்த்தவன். யூதாசே 2 நாள் இருந்திருந்தா பொறுத்திருந்தா இயேசு சிலுவையில ஏறிடுவார். ஆமென். இந்த யூதாஸ் ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் இவரும் ஒருத்தர். ஆமென். இந்த யூதாஸ் மாத்திரம் கொஞ்சம் காத்திருந்தானா தோமா இந்தியாவுக்கு வந்தது போல ஒரு மிஷனரியா, இவரும் ஒரு தேசத்துக்கு மிஷனரியா வந்திருக்கார். உண்மைதான் பாஸ்டர், he could have been a missionary. பேதுரு மாதிரி வேதத்துல புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை புத்தகங்களை ஹalleluya இந்த யூதாஸ் எழுதியிருப்பாரு. ஆமென். யூதாஸுடைய நிருபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருந்தாரு. ஆனா he missed the mark. He missed the season. இன்னும் 2 நாள் பொறுத்திருந்தா ஆண்டவர் சிலுவையில போயிருந்திருப்பாரு. But he didn't want to wait. பிரதான ஆசாரியர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, நான் இந்த இயேசு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு இது நிறைய பேருக்கு அதுதான். இது எப்படி கிடைக்கும், எப்படி சம்பாதிக்கும்? நான் சொல்றேன், அவரை உண்மையா தேடினா, அவரை முகத்தை பார்த்தா, ஆமென். வேதம் சொல்கிறது நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு. ஆமென். 2011 வருஷம் டேவிட் ஸ்டூவர்ட் பாஸ்டர் தான் ஒரு அருமையான அந்த குரூசரி எனக்கு இன்னும் ஞாபகம். பெரிய குரூசரில அம்பத்தூர்ல பாஸ்டர் எட்வின் இருந்தாங்கல்ல. ஆமென். அந்த குரூசரி மறக்க முடியாது. அருமையா பாஸ்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 2011 பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் அமெரிக்க தேசம் போனாங்க. அவர் போற சமயத்துல நிறைய பேர் என்ன பார்த்து சொன்னாங்க, ஊழியர்கள் வெள்ளக்காரன் நம்பாதா நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவார். இன்னைக்கு நான் நடுத்தருவில் இல்லைங்க. 17 வருஷம் அவர் கூட இருந்ததுனாலதான். ஆமென், ஆமென். அதனாலதான் அனுபவிக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு பேசுறேன். ஆமென். வாலிபர்களை பார்த்து சொல்றேன், சபையை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சபையில நினைச்சு நில்லுங்க. ஆண்டவர் வருக வரைக்கும். ஆமென். தேவன் தந்திருக்கிற உங்கள் போதகருக்கு கீழ்ப்படிந்து இருங்க. அதுலதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கைகளை தட்டி ஆமென். அவருக்காக நான் சொல்றேன், இதை அனுபவிக்கிறதுனால அதனாலே வருகிறதான ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்து போக கூடாது. ஆமென், ஆமென். அந்த அவர் அமெரிக்கா தேசத்துக்கு போக போறாரு. அப்போ ஒரு காலை நேரத்தில் ஒரு ஆராதனை பெங்களூர்ல கார்டன் சிட்டி சர்ச்ல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அருமையான ஜான் பால் என்னுடைய நண்பர், அவருக்காக என்னுடைய பாடலுக்கெல்லாம் இவர் தான் இசை மியூசிக் போடுறாரு. இந்த மாலை நேரத்தில் என் கூட அவர் இன்னொரு சர்ச்ல மாலையில வாசிக்கணும். ஆனா கூப்பிட்ட உடனே விட்டுட்டு வந்தாரு. அவன் அவருக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு போதகருடைய மகன், அவர் சபை போதகருடைய மகன். ஆண்டவர் பக்தியுள்ள சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு இவர் மாதிரி நான் கீபோர்டு வாசிச்சிருந்தேன் பாஸ்டர் ஸ்டூவர்ட்க்கு. அப்போ திடீர்னு பிரசங்கத்தின் நடுவில் என் மனைவியை பார்த்து ஸ்டூவர்ட் சொன்னாரு, ஷெப்பர்ட் கேர்ள் ரைஸ் அப், திஸ் இஸ் யுவர் டைம். எடுத்து இது உன்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 3 நாளா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா எனக்கு சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றான்னு சொல்லி சொன்னார், ஷெப்பர்ட் கேர்ள் ரைஸ் அப், திஸ் இஸ் யுவர் டைம், உன்னுடைய நேரம். அந்த டைம்ல என் மனைவி ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு பெங்களூர்ல நல்ல உயர் பதவியில உயர்ந்த ஒரு சம்பளம், இந்த நாட்டிலேயே பெரிய சம்பளம்.
நாங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். வெளிநாடு போயெல்லாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பெங்களூர்லயே உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சம்பளத்துல இருந்தாங்க. நேரம் அதிகமா இல்லை, நான் குறைச்சு நான் சொல்றேன். எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் ஒரு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை தம்பி என் மனைவி ராஜினாமா கடிதத்தை எழுதி அன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து போறாங்க. கை தர வேண்டாம். ஆமே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆமே, ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை போய் சேரட்டும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. அப்போ நிறைய பேர் நண்பர்கள்ட்ட சொன்னேன், பாஸ்டர்ஸ் எல்லாம் பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னேன், ஸ்னேகா வேலையை கொண்டு போடுறேன். எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? முட்டா நீங்க என்ன பார்த்து சொன்னாங்க? முட்டா ஃபூல் ஸ்டூவர்ட் அமெரிக்கா போயிடுவாரு, உனக்கு சபை இல்லை, நீ எவாஞ்சலிஸ்டா சுத்திட்டீங்க, உனக்கு எந்த ஸ்பான்சர் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, யாரும் உதவி இல்லை, இருக்கிறது ஒரு வேலை. என் மனைவி எஸ்ஐபிசி பைபிள் காலேஜில் படிச்சுட்டு அவங்க ஒரு ஊழியக்காரியா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. ஆகவே வீக்கெண்ட்ஸ்ல உன் வைஃப் உங்களோட ஊழியத்துக்கு வரட்டும், பிரசங்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வேலையை மாத்திரம் விட்டுறாதீங்க ராபர்ட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நீ எப்படி வீட்டுக்கு பாட கட்டுவ, எப்படி எல்லாம் நடக்கும், என்ன நடக்கும் எல்லாம் என் மேல இந்த அக்கறையினால சொன்னாங்க, நல்லா தெரியும். ஆனா அந்த நேரத்தில் ஒண்ணுமே கேட்கல. அன்னைக்கு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. அவங்க பாஸ் அன்னைக்கு பார்த்து பிரான்ஸ்ல வந்திருக்கிறார், அந்த கம்பெனியினுடைய ஓனர். அவர் சொன்னார், ஸ்னேகா, ஐ ஹேவ் a good news for you. உனக்கு ஒரு ப்ரொமோஷன் லெட்டர் கொண்டு வந்திருக்கிறேன். இவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அவங்க பாஸ் கம்பெனி ஓனர் சிஇஓ அவர் சொல்றாரு, ப்ரொமோஷன் லெட்டர், ப்ரொமோஷன் பதவி உயர்வு எல்லாமே டபுளா மாறும், சம்பளம் எல்லாமே அடைக்கப்பா. ஊழியத்துக்காக வர நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? என்னை கூப்பிட்டாங்க மதியானம். நான் கேட்டேன், நீ என்ன பண்ண போறேன்? நான் ஏற்கனவே பேப்பர் அவர் டேபிள்ல போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் என் ராஜாவுக்காக நான் வேலை செய்ய போறேன். அன்னைக்கு ராத்திரி 10:30 மணி இருக்கும், கடைசி முறையா அவங்களை போய் கூப்பிட போறேன். அப்போதான் எல்லாரும் சொன்னது ஈட்டி எய்கிற மாதிரி என் உள்ளத்துல என் மனதில் இருந்துச்சு. தட் வாஸ் த டார்க்கஸ்ட் மோமெண்ட் பாஸ்டர். நாளையில இருந்து ஸ்னேகா வேலை செய்ய மாட்டார், எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. அடுத்த மாசத்துல பாஸ்டர் ஸ்டூவர்ட் அமெரிக்காவுக்கு போயிடுவாரு. ஒரு சேவிங்கும் கிடையாது. ஷேவிங் மந்திரத்துல அது இங்கதான், வேற எந்த சேவிங்கும் கிடையாது. Nothing. என்ன நடக்க போகுது? ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நேரம் போல இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றது தெரியல. கண்ணீர் கண்ணிலிருந்து தார தாரையா போயிட்டு இருக்குது. ஆண்டவரை மாத்திரம் தான் பார்த்தேன். எனக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிச்சு, நம்புவேன் இயேசு ஒருவரை அப்படின்னு சொல்லிட்டு என் வாலெட் எடுத்தேன். கொஞ்சம் காசு இருந்துச்சு, யாருமே இல்லை அந்த இடத்துல இருட்டுல. உங்களுக்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரமா இருந்துச்சு. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இதுதான் என்கிட்ட இருக்குது, நீங்க அடைச்சிங்க, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க, உங்களை நம்பி வரோம். ஒரு ஜெபத்தை பண்ணேன். என்ன தெரியுமா? சாகர வரைக்கும் நான் எந்த மனுஷர்கிட்டையும் போய், எந்த ஒரு ஊழியர்கிட்டையும் போய், யார்கிட்டையும் போய் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி நிற்க மாட்டேன். கடைசி மூச்சு வரைக்கும் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டேன். நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்க, நீர் எங்களை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு என் வைஃப் வந்தாங்க. சந்தோஷமா வீட்டுக்கு போனோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லைங்க. அதிசயமா நடத்துறாரு, ஆச்சரியமா நடத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் நினைச்சு பார்க்காத தேசம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10-15 தேசம் இருக்கு. நான் மாத்திரம் இல்லை, என் மகன் 6 வயசு, இவளுக்கு 3வது பாஸ்போர்ட். ஏற்கனவே அவளுக்கு 3 பாஸ்போர்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நிரம்பிடுச்சு. நான் பெருமைக்காக நான் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி வந்தா, அதுதான் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு நான் சொல்றேன். அவரை நம்பி வந்தா இந்த வைரஸ் என்ன நடக்கும் என் சபைக்கு? நான் சொல்ற ஒண்ணு நடக்காது. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடக்காது. அவர் போஷிக்க வல்லவன். அவர் தைரியமா நான் சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆண்டவர் கைவிடலைங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கைவிடல. கைகளை வைத்து பிராணம் சொல்லுங்க. நான் வெளிநாடு போகும்போதெல்லாம்
எந்த சர்ச்சையும் நான் கேட்க மாட்டேன். நான் போய் ஹோட்டல் போடுவேன் வெளிநாட்டில், அது ஜெர்மனியோ அமெரிக்கா தேசமா யூகேயா இருக்கும், எந்த தேசம், நாங்க போய் ஹோட்டல்ல போடுவோம். நாங்க எங்களுடைய விமான டிக்கெட்டை நாங்க பே பண்ணுவோம். ஆமே, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, முழுவதுமா அவரை சார்ந்திருந்தா போதும். அதுதான் நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆமென். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லி ஒரு வார்த்தை கேட்டீர்கள், உண்மையாய் ஓடுகிறேன் என்று கை உயர்த்தி உத்தம ஊழியன் என்று நீ சொல்லி இந்த சபை அந்த சத்தத்தை கேட்கணும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அந்த சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ராத்திரி அந்த உயிர்த்தலின் வல்லமை எனக்குள்ள இறங்கி வரட்டும். எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரட்டும், ஒரு வைராக்கிய வாஞ்சை இறங்கட்டும். வாலிபர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் அழைத்தவரே, Hallelujah, Hosanna. Hallelujah, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. Thank you, Jesus, Lord. இந்த இரவு ஒரு சந்ததி எழுப்பட்டும். ஒரு சந்ததி கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு யோசுவாவின் சந்ததி, ஒரு யோசுவாவின் சந்ததி. எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு நான் உண்மையா செய்வேன். என் வேலையில அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, எனக்கு மைக்கு கிடைச்சாதான் நான் பாடுவேன், இல்லை மைக்கு இருந்தாதான் நான் ஊழியம், இல்லை இந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, மிக்சர்ல நான் இருந்தாலும் சரி, இந்த கேபிள்லாம் சுத்தி வைக்கிற வேலை, இல்லை நான் அஷரிங் வேலை செஞ்சாலும் சரி, எங்க பாஸ்டர் எங்களுக்கு என்ன தராதோ அந்த வேலையை உத்தமமா உண்மையா நான் செய்வதற்கு, ஏன்னா எங்க பாஸ்டருக்காக நான் செய்யறேன், ஆண்டவருக்காக நான் செய்யறேன். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, யாரும் என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் செய்யறேன். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் அங்க போய் நிற்கும் பொழுது அந்த சத்தம் என்ன சத்தம்? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லி ஒரு வார்த்தை கேட்டீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அதற்கு பேஸ் சத்தம் வந்து தேடி. Thank you, ஐயா. ரோமர் 6:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஹல்லேலூயா ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய உயிர்
உயிர்த்தெழுதலின் வல்லமை, hallelujah, and inauguration of the blessed new life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மார்க்கம் அல்லது ஒரு புது ஜீவன் உள்ளவர்களாய், hallelujah, புது வாழ்வை, புது நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி, நேரம் இல்லாதவர்களாலே வெறும் வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி போகிறேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே என்ன செய்கிறது என்றால், எனக்குள்ளே ஒரு புது ஜீவனை அல்லது ஒரு புது வாழ்வை, புது நம்பிக்கையை கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20 21. Ephesians chapter 1 19 20 21. Hallelujah. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. கைகளை உயர்த்தி ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். பிரகாசமுள்ள ஒரு மனக்கண், ஹalleluya, பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணை இந்த ஆவியானவர், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த மாலை நேரத்தில் நமக்குள்ளே கொண்டு வரட்டும். ஆமென், ஆமென். இன்னொரு காரியத்தை இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை செய்கிறது. Resurrection power destroys, defines and demolishes the power of death. Hallelujah. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22 23 24 25. இஸ்ரவேலரே, நான் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். எஸ், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏரோது இயேசு பிறக்கும் பொழுதே அவர் அழிக்க நினைச்சவன். மோசே பிறக்கும் பொழுதே பார்வோன் மோசேயை அழிக்க நினைச்சவன். ஆமென், ஆமென், ஆமென். ரோமர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, யூதர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, இவர் அழிக்கணும், முடிக்கணும், கதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஆமென். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிசாசும் அப்படி கூட்டமும் நினைச்சாங்க. வெள்ளிக்கிழமை அவன் உள்ள குழியில போட்டுட்டா கதை முடிஞ்சிச்சு இல்ல? ஆமென். ஆனா பிதாவானவர் தம்முடைய எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி அவரை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுத பண்ணினார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம உள்ள உட்கார்ந்திருக்கிறோம். இயேசு மரிச்சு எழுப்பி இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பு விருதாவாய் மாறி இருக்கும். இங்க உள்ள உட்கார்ந்திருக்க மாட்டோம், சபையும் இருந்திருக்காங்க. ஆமென். இயேசு உயிர் தந்ததுனால்தான் இன்னைக்கு சபை இருக்கிறது. கையில தாண்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. மரணத்தினால் கட்டப்பட்டு கூடாது. அடுத்தது வாசிங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பாசத்திலே இருக்கிறார். ஆமென். அதனால் இறுதி ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியா என்ன வைரஸ் வந்தாலும், என்ன கொரோனா வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஹalleluya, எத்தனை சர்வநாத்துகள் எழுப்பினாலும், எத்தனை உரியாக்கள் எழுப்பினாலும், இந்த ஊழியத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஹalleluya, போட்டியா எத்தனை பேர் எழுப்பினாலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர். நம்முடைய கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். எபிரேயர் 2:14-15 வாசிங்க. Hebrews chapter 2 verse 14 and 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை
தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியா. யாவரையும் கொரோனா செத்துருவனா பயம். நிறைய பேர் மாஸ்க் போடல. பட்சமா கேட்கிறேன், ஆளுங்கள் இருக்கும் போது மாஸ்க் போட்டுருங்க. இந்த வைரஸ் பயங்கரமா பெருகி போட்டுருங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் நிரம்பி இருக்கு. ஆமாம், சொன்ன உடனே போடணும். இப்போ பரவாயில்ல. ஆனா வரும்பொழுது உங்க மாஸ்க் போட்டுருங்க. அது ரெடியாவே வச்சிருக்க. அவர் அங்க இருக்கும்போது இங்க இருக்கும்போது எல்லாம் போட்டுட்டு தான் வராங்க. ஆமாம் ஆமாம். இது அவிசுவாசம் இல்லைங்க. ஆமாம், நான் கிறிஸ்தவன் என்கிறதா நிலவில எனக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல. யாருமே சொல்லக்கூடாது. அந்த கிறிஸ்தவன் அங்க போய் ஆலயத்துல பாருங்க, எல்லாருமே ஊரே மாஸ்க் போட்டுருக்கு. இவங்க யாரும் போட்டு, நான் இதை கேள்விப்பட்டேன். சில அதிகாரிகள் சொல்றத கேள்விப்பட்டேன். பெங்களூர் உங்க சர்ச்சில் பார்த்தா உங்களுக்கெல்லாம் பொறுப்பே கிடையாது. சும்மா இயேசு நல்லவர் அப்படின்னு கத்துறீங்கள ஒழிய உங்களால மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாஸ்க் அடுத்த வாரம் வரணும், தயவு செய்து போட்டு ஆலயத்தில் இருந்து கொடுக்கல. அவன் நம்ம எல்லாம் சத்தமா பாடணும். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான. ஆமென். கஷ்டமா தான் இருக்கு பாரு. எனக்கு அப்படியே ஊத்திட்டே இருக்கு. நான் எப்படா 9 மணிக்கு முடிச்சுட்டு வெளியே போலான்னு இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, பயங்கர இந்த சூடு அப்படியே it drains you. நீங்க எல்லாம் எப்படிலாம் உட்கார்ந்துருக்கீங்களோ, I salute you. எனக்கு உண்மையா முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் எப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை நிக்கிறாரோ தெரியல. ஆமென். salute you பாஸ்டர். ஆமென். உங்க எல்லாரையும் ஆமென். நீங்க வாழ்க வளமுடன். அதுல வேற மாஸ்கரே போட சொல்றேன். I know it is difficult, but ஆமென். 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 வேக்சின் வந்திருக்குது. வேக்சின் ட்ரையல் அண்ட் எரர் தான். அதுல நம்பிக்கையே இல்லை. என்கிட்ட சொன்ன நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்து சொன்னாங்க, வேக்சின் எடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. வேக்சின் இந்த வைரஸை குணமாக்க முடியாது. கர்த்தருடைய ரத்தம் மாத்திரமே இந்த வைரஸை குணமாக்க முடியும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதையும் சொல்றீங்க, மாஸ்கையும் போட சொல்றீங்க. அவிசுவாசம் இல்லைங்க. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்யணும். ஆமென். ஆமென். சர்ப்பத்தை போல, புறாவை போல, ஆமா, எங்க யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணணும். ஆமென் சொல்றத பார்க்கலாம். நீங்க பாத்தீங்களா இருக்கிற அமெரிக்க தேசத்துல ஒரு பாஸ்டர், சர்ப்பங்களை இழுப்பீர்கள், தேடிகளை விருத்தி, பாத்தீங்களா? நடந்த சம்பவம். சர்ச்சுக்கு பாம்பை கூட்டிட்டு வரல, தூக்கிட்டு வந்தார், கையில பிடிச்சு வந்தார். இந்த வசனத்தை சொன்னாரு. அது ஒரு போர்டு போட்டு செத்து போயிட்டார். உண்மையா? நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. ஆமென். எங்க ஞானத்தை யூஸ் பண்ணணுமோ ஞானத்தை யூஸ் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு அதையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமென். கிருபை இருக்குது, நீ என்ன பாவம்னாலும் பண்ணு, ஒண்ணுமே நடக்காது. அவர் எல்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் அவர் மதிச்சுட்டார். அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வருஷமா கேட்கிறோம். அவங்க எல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணதில்லை. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி வசனத்தை வசனமா போதிக்கிற ஒரு சந்ததியா நம்ம இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? நான் பிரசங்கம் பண்றேன், அதனால நான் போடுறேன். நீங்க ரொம்ப பக்கமா உட்கார்ந்துருக்கீங்க. கொஞ்ச நாள் சீக்கிரம் மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சர்ச்சஸ்ல வைரஸ் நிறைய பெருகுது. பெங்களூர்ல 4-5 சர்ச் நிறைய பெருகுது. ஏன் தெரியுங்களா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மாஸ்க் எங்களை ஒண்ணு, இந்த வைரஸ் எங்களை ஒண்ணு பண்ணாது. அது மேல நான் பேசுறேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய இரத்தத்துக்கு மிஞ்சி ஒன்று இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியா. ஒரு நிமிஷம் வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது.
ஆமே. நான் இன்னைக்கு செத்துருவேனா, நான் செத்துருவேனா, கொஞ்சம் ஒரு மாதிரி வலு இருந்துச்சுன்னா செத்துருவேன். அநேகருக்குள்ள இது சத்ருவினால் வருகிறதான பயம். வலது கை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மேகோரோ சந்தர லேபரா நாகோரோ சேகேர யாந்தரா. In the name of Jesus, வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த நாளுக்கு முன்னாடி ஆண்டவருடைய திட்டத்திற்கு முன்பாக ஹல்லேலூயா, சத்துரு நம்மை பறிக்க முடியாது, வியாதி நம்மை பறிக்க முடியாது, மரணம் நம்மை பறிக்க முடியாது. வலது கை உயர்த்தி ஆண்டவரே, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படியாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலையிலே இந்த மாலை நேரத்திலே நம் நடுவே இறங்கி வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியா அதிகாலையிலே பயத்தோட வந்து நின்னா. தூதன் அவளை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதே.